ஸோ ஆஸ் ஃபார் த வீடியோ தான் சார், கிட்டத்தட்ட முதலே சொல்லியிருந்த மாதிரி எல்லா இருக்கிற ஒரு பிசினஸ் மேனாக இருக்கணும், ஒரு எக்கனாமிக்கலி ரிச் செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேறு இன்கம் மட்டும் இல்லை, அசட்ஸ் தான் நம்மள க்ரோ பண்ணுது. ஸோ எவ்ரி க்ரோபதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று அதை நாம பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்ம பேங்க் காலத்தில் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு அக்ரிகல்ச்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா லேண்ட் இருந்தீங்க தான் வந்து அசட் வரும். ஸோ அதுக்கப்புறம் பிளாட் ஆஃப் லேண்ட் வந்துச்சு, பிஸ்னஸ் வந்து இனிமே கம்மிங் கேபிட்டலிசம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி ஸ்டாக் மார்க்கெட் ஒன்லி தான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதை ஷார்ட் டேர்ம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ₹100 வாங்கி ₹120 விற்று ஜஸ்ட் லைக் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஹோல்ட் இட் ஃபார் த லாங் டேர்ம்ங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். லைக் இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனா ப்ராக்டிகலி இட் இஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ₹50. இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு ₹8000 ₹160 மடங்கு growth இந்த கம்பெனி கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம். பட் இந்த கம்பெனியோட பிசினஸ் நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 90s வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிபி கோல்டன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இஎம்ஐ பொருள் கொடுத்தாங்க, அவ்வளோதான் ஜஸ்ட் இது. பட் அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி நிறைய கொண்டு போகும்போது இவ்வளோ growth வந்து பாசிபிள் இருக்கு. இதே அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் கன்வெர்ட் எவ்வளோ பெரிய பிசினஸ் இருக்கு. ஸோ when you see இன்னைக்கு இங்கிலாஸ் வச்சுக்கணும், நம்ம கருத்து முன்னாடி அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்களும் ₹50 விற்கிறாங்க, ஆனால் அதை வந்து வாங்கி ₹100 வித்தாலும் லாபம் பண்ண முடியாது. We have to hold it for a long term, that is 10 years, 20 years இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண ஸ்டாக். ஸோ நாங்கள் எங்கள் கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறது இந்த மாதிரி லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக்ஸ் தான். இதில் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய ஹை க்ரோத் செக்டர்ஸ் இருக்கு. லைக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்கு, ட்ரோன் டெக்னாலஜிஸ், ரொபாட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல மட்டும் இல்லை, அதர் செக்டர்ல இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்லையும் லாங் டர்ம் பிசினஸ்ல இருக்கு, ஷார்ட் டர்ம் பிசினஸ்ல இல்லை. ஸோ இங்க நாங்க வந்து பேசுறது எப்படின்னா, இங்க நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அங்கே உங்களை யாரும் அப்ரோச் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் இதில் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கும். பட் வி ஆர் நாட் லைக் தட். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் 40 பேர் நாங்கள் ஒருத்தர். அண்ட் ஆல் இந்தியாவில் வந்து லைசன்ஸ்ட் அட்வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா 960 பேர் மட்டும்தான். ஸோ ரெஸ்ட் அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டா இல்லீகலா அட்வைஸ் ப்ரொவைட் பண்றது மட்டும்தான். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. செகண்ட் உங்களோட வந்து அப்ரோச் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும், இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகணும், இல்லை யாரோ ஒரு டிசைன் பண்ண ப்ராடக்ட் தான் உங்களோட வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க நார்மலா. ஸோ வி ஆர் நாட் இன்டு டிசைன் ப்ராடக்ட். நாங்கள் வந்து ஒரு கிளைண்டோட ரிஸ்க் அப்டேட் தந்தாப்புல எங்க கால அளவு ஏஜ் இதை பொறுத்து எங்களுக்கான ரிஸ்க் அப்டேட் தந்தாப்புல ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் எங்களுடைய ஜாப் நேச்சர். ஸோ as I told you 44 பேர் தான் நான் வந்து தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ். மீதி எல்லாருமே எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இங்கே மதுரையில் 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல 4 பேர், நாங்கள் ஈரோட்டில் ஒருத்தர், சேலத்தில் ஒருத்தர், நான் மொத்தமாக 10 பேர் தான் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கோம். மீதி எல்லாமே சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ when you come to investment advice நம்ம ப்ரொஃபஷனல் போகிறது தான் எங்கேயுமே பெட்டராக இருக்கும். அண்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து நாங்கள் இன்ட்ராடே டெரிவேட்டிவ்ஸ் எதுவுமே பண்ணுறதில்ல, ஷார்ட் டேர்ம் வாங்கி வைக்கிறதுல எதுவுமே பண்ணுறதில்ல, ஸ்டாக் போய் அடமான வைக்கிறது, பிளெச் பண்ணுறது, அதை வச்சு லிமிட் எடுக்கிறது, இந்த மாதிரி மார்ஜினல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எதுவுமே பண்ணுறதில்ல. we are purely into long term investments only. And actually இது வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்ப வைட் சப்ஜெக்ட். 2 நிமிஷத்துல கொடுத்த டைம்ல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ we conduct a monthly Zoom call regarding the present economics of investment opportunities and other things. So முடிஞ்சா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ willing you can go ahead. And அப்புறம் எங்களோட சர்வீஸ்ல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்து போன பேர்ல இருக்க ஷேர்ஸ், தொலைஞ்சு போன ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் இது பண்ணுறது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரி ₹9,000 ஷேர்ஸ் யாரோ அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் வாங்கி போட்டுருக்காங்க, இன்னும் கிளைம் பண்ண முடியாமல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இது பண்ணுறதுல இருந்தோம் we provide services. So rest of the things நாங்கள் ஸ்பாட் லைட் பண்ணுறோம். அதே மாதிரி எஸ்கான்ல லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கோம்.